என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு பயப்படாதீங்க யாரும். இன்னைக்கு யாருன்னா உங்களை நெக்லெக்ட் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணாலும் நல்லது நினைச்சிங்க. உனக்கு பையன் கொடுக்கறதுல பொண்ணு கொடுக்கறது இல்லைன்னா சந்தோஷமா இருங்க. ஃபீலிங்ஸ் இருந்தா கூட கண்டுக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா கிட்ட அப்பா அப்பான்னு கேளுங்க. உன் லைஃப் நல்லா இருக்கும். ஓகே. அப்போ ஒரு காலத்துல அதே எகிப்தில இருக்கிற சிறைச்சாலையில ஜெயில் இருந்த யோசப்பு அதே தேசத்துல பார்வனுக்கு அடுத்தபடியா பெரிய அதிகாரம் உள்ளவனா உருவெடுக்கிறார். ராஜாவுக்கு இல்லாத ஞானம், ராஜாவுக்கு இல்லாத தாளந்து, கிருபை, கிஃப்ட் எல்லாம் யோசப்புக்கு இருந்துச்சு. அவ்வளவு ஆட்சி பண்றாரு. அவர் போட்ட திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, சரியான திட்டங்கள். யோசப்பு கொண்டு வந்ததெல்லாம் 7 வருஷ திட்டம். 7 வருஷம் நல்லா செழுமையான காலம், அடுத்த 7 வருஷம் பஞ்ச காலம். எல்லாம் கணிச்சு எந்த காலத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாமே செஞ்சு எல்லாத்தையும் நேர்த்தியா செய்து முடிச்ச அவ்வளவு டேலண்ட். அதனால இன்னைக்கு உன்னை யாருன்னா அற்பமா நினைச்சாங்கன்னா, அற்பமா பேசுறாங்கன்னா, உன்னையும் குடும்பத்தை தூக்கி வீசி எறிஞ்சா சோது போகாத. எந்த திசையில, எந்த வீட்டுக்குள்ள, எந்த சொந்தக்காரர்கள், எந்த மனுஷன் யாருன்னா இருக்கட்டும், யார் உன்னை அற்பமா பேசினாங்களோ, கீழ்த்தரமா நினைச்சாங்களோ, உங்களை துரத்திட்டாங்களோ, நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம்னு உங்களுக்கு இன்விடேஷன் கார்டு கூட கொடுக்காம போயிருக்கலாம். கூப்பிட்டு கூட பக்கத்துல இவங்களை வெல்கம் பண்ணிக்கலாம். உங்களை கண்டுக்காம கூட இருந்திருக்கலாம். பரவாயில்ல, எல்லாராலும் மறக்கப்பட்டாலும் பரவாயில்லை. ஆனா ஒருவர் மேல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நோட் சேர்த்துனுக்கிறாரு. நீ எங்க கண்ணீர் வடிச்ச நோட் சேர்த்தாரு. யார் உன்னை அற்பமா பேசினாங்க நோட் சேர்த்துக்கினாரு. எந்த காலில் வலுங்கு போட்டா நோட் சேர்த்துக்கினாரு. இப்போ அவரு சொல்றாரு, உன்னை காலெல்லாம் வலுங்கு போட்டாங்கப்பா, ரைட், இப்போ உட்கார வைக்கிற. நீ பர்மிஷன் கொடுத்தா தான் அவன் கால் ஆடணும். யாரு எவன் வலுங்கு போட்டா அவனும் அந்த தேசத்துல இருக்கிறான். யாரு பழி சுமத்தினான அவன் அந்த தேசத்துல இருக்கிறான். எல்லாம் அந்த நாட்டில தான் இருக்கிறான். இவரும் அந்த நாட்டில தான் கைதியா இருந்தவர். இப்போ கைதி அவ்வளவு பெரிய அதிகாரம் உடையவரா மாறின பிறகு உங்க பர்மிஷன் எவன ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. பார்வோன் யோசேப்புக்கு என்ன பண்றாரு, பேரை மாத்திட்டு நான் என்ன செய்யறேன், போத்திபிராவின் குமாரத்தியாக ஆஸ்நாத்தை உனக்கு மனைவியாக கொடுப்பேன்னு கொடுத்துட்டாரு. யோசேப்புக்கு பொண்ணு பார்த்தது யாரு, சிறைச்சாலைக்கார கைதி, அனாதப்பா, துரத்தப்பட்டவன், விற்கப்பட்டவன், மறக்கப்பட்டவன், தூக்கி வீசி எறியப்பட்டவன். அந்த மாதிரி கைதிக்கு அவன் யாருன்னே தெரியாது. அவன் யாரு தெரியல. அவனுக்கு எப்படி பண்ணி கொடுக்கிறது? அவருக்கு பொண்ணு பார்த்து கொடுத்தது, கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? உனக்கு நடக்கும், ஆனா நீயே பாத்துக்கிறேன்னு நான் பொறுப்பில்லை. போத்திபிராவின் பொண்ணு கிடைக்கணும்னா ராஜா காத்துனுக்கிறார். நமக்கு வந்த ராஜா காத்துனுக்கிறாரு. நீங்க சொல்லுங்க, நமக்கு ராஜா யாரு? ஏசு ராஜா. அவர் பொண்ணு பார்த்து கொடுப்பாரு. நீங்களே பாத்துக்கினீங்கன்னா போக வேண்டியதுதான். நமக்கு பொண்ணு பையன் யாரு பார்க்கணும்? யோசேப்புக்கு பொண்ணு பார்த்தது யாரு? ராஜா பார்த்தாரு. திருமணம் ஆகாதவங்களுக்கு யார் பார்க்கணும்? ஏசு ராஜா. நீ